வணக்கங்க, கண்ணன் பேசுகிறேன். இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு. என் குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசையுடன் இந்த பதவி பதிவேற்றம் செய்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸில் வந்து சூரியனை பற்றி பார்த்துருந்தோம். பார்ட் 1, பார்ட் 2 மொத்தம் 3 பார்ட் போட்டிருந்தோம். பிரித்து போட்டிருந்தோம். சூரியனை பற்றி போட்டு போயிட்டே இருக்கலாம், நிறைய இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடலாம். ஏன்னா அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம்னா அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கலாம். இன்னும் 50 மணி நேரம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, பேசலாம். நம்ம இன்னைக்கு சந்திரனை பற்றி பார்க்கலாம். சூரியனுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுலேயே நம்ம தேங்கி நின்றக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ நம்ம சந்திரனை பற்றி பார்க்கலாம். கேஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நம்முடைய சேனலில் ஜோதிடம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது முதல் கொண்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம சந்திரனை பற்றி பார்க்கலாம். சந்திரனுடைய அம்மா அப்பா பற்றிலாம் சொல்லியிருப்பேன். சந்திரனுடைய அப்பா வந்து அத்திரி மகரிஷி. இவருக்கு உண்டான டீட்டெயில்ஸ் ஒரு வரலாறு, சந்திரனுடைய வரலாறுல சொல்லியிருப்பேன் நான். அம்மா பேர் அனுசியா. இவருடைய ஒவ்வொரு கிரகத்துக்கு வந்து நம்ம பண்டைய தமிழர்கள் வந்து என்ன இனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பெண் இனத்தை சேர்ந்தவராக வர்றாரு. சாத்வீக குணம், கொஞ்சம் அமைதியான குணம் கொண்டவராக இருப்பார். இவருக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள மலர் பார்த்தீங்கன்னா அல்லி மலர், வெள்ளை அரளி. இந்த மலர்கள்லாம் எதுக்காகன்னா, மனோகாரகனான சந்திரன் உங்களுடைய சுய ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் கொஞ்சம் வீக்காக இருக்காருன்னா அவருக்கு இந்த மாதிரி மலர்கள்லாம் கொண்டு நம்ம அர்ச்சனை செய்யும்போது கொஞ்சம் அவருடைய காரகத்துவங்கள், அவருடைய பண்புகள் நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள தானியம் பார்த்திங்கன்னா நெல், பச்சரிசி. பச்சரிசின்னா அரிசி வெள்ளையாக தான் இருக்கும், பச்சரிசி. சரிங்களா? புழுங்கரிசி பச்சரிசின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வெள்ளை கலர் அரிசி. சரிங்களா? வேக வைக்காத அரிசி பச்சரிசி. அதுக்கப்புறம் இவருக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள நெய்வேத்தியங்கள்லாம் பார்த்திங்கன்னா நெய், பாயாசம், வெள்ளை கலரில் இருக்கிறது, அன்னம், இந்த மாதிரி தயிர். இந்த மாதிரி இவருடைய வாகனம் பார்த்திங்கன்னா குதிரை, வெள்ளை கலரில் இருக்கிற குதிரை. இவருடைய ஆதிக்க எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர். சூரியனுக்கு நம்ம 1ஆம் நம்பர் சொல்லி கொடுத்துருப்போம். இது வந்து 2ஆம் நம்பரு. இவர் வந்து சந்திரனால நமக்கு ஏதாவது பாதிப்படைஞ்சு அது நீங்கிறதுக்கு எங்கே போய் பார்க்கணுன்னா இவரை வந்து திங்களூர் போய் பார்க்கலாம். அப்படி இல்லையா திருப்பதியில் உச்சம். பௌர்ணமியில் போய் சந்திரன்னா மனசார வேண்டிட்டு வர்றவங்க பௌர்ணமி அன்னைக்கு திருப்பதி மலையில் மேலே இருந்தாவே சந்திரனால் ஏற்படக்கூடிய நோய்கள்ல இருந்து தீர்வு கிடைக்கும். மனசில் இருக்கிற குழப்பங்கள் வந்து தீரும். சந்திரனால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்து நீங்கும். அவருடைய பலம் அதிகமாக கிடைக்கும். ஆக்சுவலாக இவருக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு திசை கொடுத்துருக்காங்க. நம்ம பண்டைய தமிழர்கள் வந்து எல்லா கிரகங்களுக்கும் வந்து ஒரு விலக்கு திசைகள் கொடுத்துருக்காங்க. அதில் இவருக்கு கொடுக்கப்பட்ட திசை வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசை. நீர் சம்பந்தமான நோய்கள் எல்லாம் வந்து சிலோத்தும நோய்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நோய்கள் எல்லாமே இவருனால, இந்த சந்திரனால அவருடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, பலாபலனுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பார். அதுக்கப்புறம் இவர் நைட்டில், அதான் பகலில் தெரியவே மாட்டார், நைட்டில் வந்து இவர் வந்து பலமாக இருப்பார். இவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட உடல் உறுப்பு பார்த்தீங்கன்னா இடது கண். சூரியனுக்கு வலதுன்னு கொடுத்துருப்பாங்க, இடதுப்பான். சந்திரன் பாதிப்படைஞ்சவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இடது கண்ணில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். அதாவது சூரியன் பாதிச்சவங்களுக்கு வலது கண்ணில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். சந்திரன் பாதிப்படைஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடது கண்ணில் ஒரு பாதிப்பு இருக்கும். இது வந்து மூலத்திரியோணம் அடைகிற வீடு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசியில் தான் உச்சமும் அடைவார். இவருடைய ஆட்சி வீடு பார்த்தீங்கன்னா கடகம். இவருடைய மூலத்திரியோண வீடு, மூலத்திரியோனோட ரிஷபத்தில் தான் அவர் உச்சமும் அடைகிறார். இவருக்கு வந்து பொதுவாக பகை கிரகங்கள்னு பார்த்தோம்னா ராகு கேதுகள் மட்டும்தான். மற்ற கிரகங்கள் எதுவுமே இவருக்கு வந்து பகைன்னு சொல்லி சொல்றதுக்கு இல்லை. ஆனால் சந்திரனுடைய வரலாறுல போய் பார்த்தீங்கன்னா புதன் வந்து பகைவராக வருவார்.
உண்மையிலேயே நம்ம பலன் எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம அவரை புதன் வந்து நல்லது செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பலன் எடுப்போம். என்ன காரணம்னா அதை சொல்லிட்டு இருந்தோம்னா அது ஒரு பெரிய வரலாறு. அது ஏற்கனவே சந்திரனுடைய வரலாறு போட்டிருப்போம், புதனுடைய வரலாறு போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக மொத்தத்தில் நம்ம பண்டைய தமிழர்கள் கொடுத்துருக்கிறது ராகுகேது மட்டும்தான். ஆனால் புதனும் வந்து இவருக்கு வந்து நல்லது செய்ய மாட்டார். இவருடைய நீச்ச வீடு விருச்சகம், சரிங்களா. உச்ச வீடு வந்து ரிஷபம், நீச்ச வீடு. ஒவ்வொரு கிரகமும் அதற்கு நேர் எதிரே உள்ள வீட்டில் நீச்சமடையும். உச்சமடையும் வீட்டிலிருந்து நேர் எதிரே உள்ள வீட்டில் நீச்சமடையும், சரிங்களா. அதன்படி பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருந்து விருச்சகம் வந்து நேர் எதிரே வரும், விருச்சக வீடு வந்து நீச்ச வீடாக வரும். இவருக்கு நம்ம ஏதாவது கோயிலில் போய் சாமி விடும்போது வெள்ளை கலரில் ஆடைகள் கொடுத்து இது பண்ணலாம். அதே மாதிரி இவருக்கு முத்து மாலைகள் போடலாம், மோதிரம் போடலாம். இந்த மாதிரி போடும்போது அவருடைய ஆதிக்கம் நம்ம மேலே அதிகமாக கிடைக்கும். இவருக்குன்னு ஒரு டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து இனிப்பு, இவருடைய சுவை இனிப்பு. இவருக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள உலோகம் ஈயம். இவருடைய தசாவரணம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம். இவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி, அஸ்தம், திருவோணம். இவர் ஒரு நாளைக்கு 2.25 நாள் தள்ளி போயிடுவார். அதாவது ஒரு ராசி கட்டத்தை மேசராசியில் 2.25 நாள் தான் இருப்பார். அதுக்கப்புறம் 2.25 நாள் முடிச்சதுக்கப்புறம் ரிஷபராசிக்கு வந்துடுவார். இது வேகமாக இருக்கிற நம்முடைய ராசி கட்டத்திலே வேகமாக நகரக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தான், சந்திரன் தான். இவரை வச்சு தான் தசாபுத்திகள் கணக்கில் வரும். இவரை வச்சு தான் ஜென்ம நட்சத்திரம். இவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம். இவரை வச்சு தான் தசாபுத்திகள் ஸ்டார்ட் ஆகும். இவர் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸு இன்னும் நம்ம பழைய வீடியோவில் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இது சொல்கிறேன், கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால் கண்டிப்பாக பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். 2.25 நாள் தான் இவர் தங்குவார். இதுக்கு அதே மாதிரி இவருடைய குண நலன்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இவருனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கும்போது இவர் வந்து 15 டேஸ் வளருவார், 15 டேஸ் வந்து தேய்பிரையில் இருப்பார். வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் சொல்லுவோம், சரிங்களா. ஒவ்வொரு திதிக்கு தகுந்த மாதிரி இவருடைய ஒளிகள் இருக்கும். வளர்பிறை சந்திரன் பௌர்ணமியுள்ள இருக்கிற சந்திரன் பிரகாசமான சந்திரன் நல்லவர் அப்படின்னு சொல்லுவோம். அமாவாசை சந்திரன் கெட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம பண்டைய தமிழர்கள் சந்திரனுக்கு வந்து 2 முகங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு மாசத்துல 15 நாள் நல்ல மனுஷனாக இருப்பார், 15 நாள் கெட்ட மனுஷனா மாறி இருப்பார். எப்படி 15 நாள் கெட்ட நாள்னா அமாவாசைங்கும் போது உச்சம் கெட்ட மனுஷனாக இருப்பார், பௌர்ணமிங்கும் போது உச்சம் நல்ல மனுஷனாக இருப்பார். அவருடைய அதாவது மொத்தமாக திதிகள் பார்த்தீங்கன்னா 30 நாளில் 15 திதி வந்துடும். அப்போ பௌர்ணமியில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திதிகள் இறங்கி வர 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 அமாவாசையை நோக்கி போக போக பாதி தொலைவு வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல மனுஷனாக தான் இருப்பார். தேய்பிரையிலையும் வளர்பிறையிலையும் பார்த்தீங்கன்னா அமாவாசையிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி 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 ஒரு பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து பௌர்ணமியை நோக்கி போகும்போது கொஞ்சம் ஒளி பொருந்திய சந்திரனாக, அதாவது ஒரு 3வது திதி 4வது திதியிலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 5 திதி தாண்டிட்டாருனாவே ஓரளவுக்கு நல்ல மனசில் மாறிடுவார். இந்த மாதிரி 2 விதமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த திதிகள் பற்றி உங்களுக்கு நான் இன்னும் சொல்லலை. பின்வரும் பதிவுகளில் கண்டிப்பாக நான் திதிகளை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா இந்த சந்திரனை வந்து குருவுக்கு நிகரான முதன்மை சுபராக வந்து நம்ம எடுப்போம் ஜாதகம் பார்க்கும்போது. குருவுக்கு நிகரான முதன்மை சுபர் அப்படின்னா பௌர்ணமி சந்திரனுங்க வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான மனுஷன். அமாவாசை அந்த சந்திரனை வந்து சனிக்கு நிகரான, சனியை விட அதிகமான கிட்ட உள்ள மனுஷனை பார்ப்போம். பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர அதியோகம் கிடைக்கும். எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்கும். இந்த பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 3 அதாவது ஒளிச்சிதறல்கள். பௌர்ணமியினுடைய ரொம்ப ஒளியாக இருப்பார். அதனுடைய சிதறல்கள் காரணமாக 6, 7, 8 சொல்லி 3 பாவத்துக்கு கிடைக்கும். அந்த பாவங்கள் விருத்தி அடையும்.
அமாவாசை சந்திரனாக இருக்கும்போது அவருக்கு பார்வையே கிடையாது. நம்ம பார்வையே கணக்கில் எடுக்க மாட்டோம். இதெல்லாம் நம்ம பின்வரும் பதிவுகளில் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். நான் இவர் ஃபுல்லாக மனசுக்கும் உடலுக்கும் காரகன். மனசு சம்மந்தப்பட்ட குழப்பம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இவர் வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து இவர் தான் காரணம். ஏன்னா மனசு ரொம்ப அலைபாயிற மனசு இல்லைங்களா, அதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அது எல்லாத்துக்குமே இவர் தான் காரணம். உடல் காரகன் இவர் தான். அதாவது லக்கணத்தை உயிர் ஜெய் சொல்லுவோம், சந்திர லக்கணத்தை வந்து உடல் ஜெய் சொல்லுவோம். நம்ம ராசி பலன் பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 2.25 நாள் நகர்வில் வச்சு தான் பார்ப்போம். இன்னைக்கு இந்த ராசியில் சந்திரன் இருக்காரு, இந்த ராசியிலேருந்து 8வது ராசிக்கு போகிறாரு. 8வது ராசிக்கு போனால் நல்லா இருக்காது. 2வது ராசிக்கு போனாருன்னா கொஞ்சம் வருமானம் வரும். 3வது ராசிக்கு போனால் ஏதாவது முயற்சிகள் செய்யலாம். ஏதாவது கொஞ்சம் ஒரு ராசி பலன் சொல்லும்போது அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு மேச ராசிக்காரங்கன்னு வச்சுக்கோங்க, ஜென்மத்திலேயே போயிட்டு இருக்காரு, கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது அவர் வந்து நேர் ஆப்போசிட் 8ஆம் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 7ஆம் வீடு 8ஆம் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருடைய இது மாறிடும். அப்போ என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க, வண்டி போக்குவரத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து மெதுவாக போங்க வாங்க, உடம்பு சரியில்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்பாங்க. இதே ராசிலேருந்து 2ஆம் வீட்டுக்கு வர்றாருன்னா வருமானம் வருவீங்க, சொன்ன சொல்லி நீ காப்பாற்றிடுவீங்க அப்படிம்பாங்க. 3வது வீட்டுக்கு வர்றாருச்சுன்னா இது ஸ்டாண்டர்டு மாறவே மாறாது, இது ரொட்டேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். இதுதான் ராசி பலன். 3வது வீட்டுக்கு வர்ற மாதிரி இருந்தாருன்னா இந்த இன்னைக்கு ஏதாவது செய்கிற முயற்சி எல்லாம் பலிதமாகும், இன்னைக்கு நல்லது நடக்கும் அப்படிம்பாங்க. 4வது வீட்டுக்கு வந்தோம்னா இன்னைக்கு வண்டி வாகனங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பயிற்சி பண்ணி பாருங்க மேசராசி நேயர்களே அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒவ்வொரு ராசி மாற்றி 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 போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தான் 5வது வீட்டுக்கு வந்தாலும் இன்னைக்கு குழந்தைங்கனால ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது கோயில் குளத்துக்கு போகலாம், பூர்வ புண்ணியம், ஏதாவது குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்க வருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவாங்க. 6வது வீட்டுக்குன்னா ஏதாவது வம்பு வழக்கு சண்டை பிரச்சனைகள்லாம் வந்துடும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிம்பாங்க. 7வது வீடாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஏதாவது திருமண காரியங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாவகத்தை இணைச்சு ஒவ்வொரு அன்னைக்கு கோச்சாரத்தில் சந்திரன் எங்கே இருக்காரு, கோச்சாரம்ங்கிறது என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதாவது இன்னைக்கு சந்திரன் எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறதா கோல்சாரம். இன்னைக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க. இந்த ராசி பலன்கிறது ஒத்தையரட்டையா அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு சிலருக்கு ஒத்து வரும், ஒரு சிலருக்கு ஒத்து வராது. ஒரு சிலருக்கு பௌர்ணமி சந்திரனா இருப்பாங்க, சந்திராஷ்டமா இன்னைக்கு எந்த வேலையும் செய்யாதேம்பாங்க. பௌர்ணமி சந்திரன் பிறப்பு ஜாதகத்தில் பௌர்ணமி சந்திரன் இருந்தாருன்னா சந்திராஷ்டமெல்லாம் பெருசாக வேலை செய்யாது அவங்களுக்கு. அவங்க என்ன அவங்க எடுக்கிற முடிவுகள் ரொம்ப தெளிவாக இருக்கும், அதனால் மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் வராது. இதே அமாவாசை சந்திரனாவோ தேய்வரை சந்திரனாவோ இருந்தாருன்னா சந்திராஷ்டமம் நல்லா வேலை செய்யும். வளர்பை சந்திரனாக இருந்தால் வேலை செய்யாது, கொஞ்சம் கவனமாக செய்யணும், அவ்வளோதான். இந்த மாதிரி அதாவது ஒரு சில காலகட்டங்கள் இதே உச்சத்தில் இருக்குங்க, சந்திரன் உச்சத்தில் இருக்காங்க, பொறுப்பு ஜாதத்தில் சந்திரன் உச்சத்தில் இருந்தார் அப்படின்னோம்னா அவருடைய இது மாறி வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இவருக்குன்னு பண்புகள், காரகத்துவங்கள், தொழில்கள், இதை வந்து இவரை எப்படி பலன் எடுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க இப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ மேலே வீடியோவை போட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி வீடியோ மேலே வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு சின்ன சலிப்பு தட்டிடும். இப்போ சூரியனை பற்றி 3 வீடியோ போட்டோம், 3 வீடியோ நான் நிப்பாட்டிக்கிறேன். போட்டுட்டு இருந்தோம்னா 50 வீடியோ 60 வீடியோ போயிட்டே இருக்கும். அது என்னமோ வந்து இந்த குருவி தலையில் பனங்காய வச்ச மாதிரிங்கிற மாதிரி. ஜோதிடம் படித்தவருக்கு, ஜோதிடம் ஆர்வலர் நல்லா தெரிஞ்சவங்க தான் பெரும்பாலும் நம்ம சேனல்ஸ் பார்ப்பாங்க. அவங்களுக்குமே வந்து இது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் மொத்தத்துக்கு இந்த ராசி பலன் நம்ம டெய்லி இப்படி சொன்னோம்னா பாமர மக்கள் எல்லாருமே, ஏன்னா அவங்களுக்கு பற்றி ஒன்றுமே தெரியாது, வருங்காலத்தில் சிறிதளவு துல்லியமாக அவரவர் ஜாதகத்திற்கு ஒத்து வர்ற மாதிரி லக்னம் ராசி ரெண்டையுமே கம்பைன் பண்ணி நம்ம சொல்லும்போது கொஞ்சம் வரும். அதுக்கு உண்டான வேலைகள் பண்ணிட்டு இருக்கேன் நான். கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஈஸியாக டெய்லி கிடைச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சந்திரனுடைய பதிவுகள் நிறைய இருக்குது. இதை வந்து நான் கண்டினியூவாக 3 பாட்டு 4 பாட்டு 10 பாட்டு கூட போடலாம், இருந்தாலும் வேண்டாம் சரிங்களா. இப்போதைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது வந்து செவ்வாய்க்கு போயிடலாம். இனி வரும் அடுத்த பதிவுகள் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.